Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க இருக்கிறது தினமும் இரவுல நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்ல போறேன். இது எதுக்காக அப்படின்னா இப்ப எப்படி நம்ம குளிச்சி ரொம்ப அழகா நீட்டா நம்மள மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டை சுத்தி இருக்கின்ற ஆறாக்களையும் சுத்தம் பண்றதுக்காக நம்ம இந்த விஷயம் செய்ய போறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல சேரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நைட்ல செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கிராம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கற்பூரம், இந்த மாதிரியான வில்லைகள் குட்டி குட்டி ரவுண்டு வில்லை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, இது எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய். இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், தினமும் இந்த கற்பூரம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பாட்டிலில் நெய் ஊற்றி இந்த கிராம்பை ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இது தினம் நைட்டு நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் கிராம்பு ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஊற ஊற தினமுமே அது நல்லா பற்றி எரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எடுத்துக்கோங்க. இந்த கற்பூரம் எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே தேவைன்னு இல்லை. இந்த மாதிரியான ஒரு அகல் விளக்கு இருந்தால் போதும் நமக்கு. இதெல்லாம் நான் வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்காக காமிச்சிருக்கேன். இது எல்லாமே இது இல்லாமல் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய சென்டர் ஹாலில் நம்ம நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது பண்ணணும். நம்ம வீட்டினுடைய ஆறா தூய்மையாகும். இப்போது ஒரு கற்பூரம் எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம்பு தான், நிறைய நம்ம போட போகிறதில்ல. இதில் பாருங்கள், 1 இந்த மாதிரி கிராம்பு 2 அல்ல 3 கிராம்பு எடுத்துக்கிட்டு இதை எரிய வைக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான், வேறு எதுவுமே நம்ம செய்ய போகிறதில்ல. இந்த மாதிரி இந்த கற்பூர வில்லையில் இந்த கிராம்பு ஃபுல்லுமே எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அதை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வர்ற அந்த ஆஷ் நம்ம தண்ணியில் சிங்கில் கூட போட்டு சுத்தம் பண்ணி வச்சிடலாம். வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நல்லா எரிஞ்சு கருகிடும். இது நல்லா எரிஞ்சிடதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 80% இந்த கிராம்பு நல்லாவே எரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு எரிஞ்சிருந்தா கூட போதும். இதை நீங்கள் நம்ம சிங்கில் இதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துறது இல்லாமல் இதுலேருந்து வரக்கூடிய அந்த மனம், கற்பூரமும் கிராம்பும் நல்ல ஒரு மனமூட்டியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே இந்த கற்பூரம் இந்த கிராம்புலேருந்து வரக்கூடிய அந்த புகை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வீட்டினுடைய ஆறாவை தூய்மைப்படுத்துறது தான் இந்த ப்ராசஸ். இது தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம். டைம் இருக்கவங்க தினமும் பண்ணுங்க. அப்படி டைம் இல்லாதவங்க வாரத்தில் ஒரு 2 நாளாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 6 மந்த்ஸாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி என்னால் உணர முடியுது. ஸோ இந்த வீடியோ இதில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார். மிக்க நன்றி.